ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்பா ரவா உப்புமா, கோதுமை ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு நான் பக்கா அளவோட இப்படி இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது கூட ஒரு சட்னி கூட செஞ்சு காட்டுறேன். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் சீரகம், அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு ஒரு கப்பு சம்பா ரவை எடுத்தோன்னா 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம பாம்பே ரவை எடுக்கும்போது 3 கப் தண்ணி தேவைப்படாது. சம்பா ரவைனால 3 கப் தண்ணி நம்ம போட்டு அது இப்போது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, உப்பு, அப்புறம் நம்ம பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு நல்லா தண்ணியாக சட்னியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது தாளிப்பு போடுறதுக்கு கடாய் சூடு பண்ணி இதில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க. இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு கப் சம்பா ரவை போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சம்பா ரவை உப்புமா ரெடி.